Resist வாலியின் பாடல்களுடன் ஸ்டார் ஆஃப் தி மந்த் உங்கள் சூரியன் எஃப்எம்எல் வழங்குவோர் அனைத்து நண்பர்களும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். ரிவ்யூவில் இந்த ஆம்பிளிஃபையர் ப்ளே ஆகிற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் இதுதான். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்பிளிஃபையர் வித் பேஸ் ட்ரிபிள் 5 வோல்ட் ரெகுலேட்டர் பவர் சப்ளை எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசிலையும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஏசிலேயே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் 5 வோல்ட் ரெகுலேட்டரு பேஸ் ட்ரிபிள் அட்டாச்மெண்ட்டோடு வந்துடும். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 3 to 4 ஐசி வந்து எஸ்எம்டியில் போட்டிருக்கோம். இல்லை சப்ரி அவுட்டும் வந்து இதில் இருக்குது. இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா TDA8510 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஐசி. இது வந்து 2.1 ஆம்பிளிஃபையராக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு 2.1 ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸ் கிடைக்கும். சப்வூஃபருக்கு 15+15 வாட்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms 6 inch ஊஃபர் வந்து லெஃப்ட் ரைட்டுக்குமே 18 சப்வூஃபரும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் நம்ம இதில் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையருக்கு வந்து போடக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து 0 to 12 volt 3 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட போகிறோம். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 inch to 8 inch சப்வூஃபர் வரை ட்ரை பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு 6 inch வரைக்கும் ட்ரை பண்ணுது. இந்த 2.1க்கு பார்த்திங்கன்னா இந்த 2 மெட்டீரியலில் மட்டும் இருந்தாவே போதும். அப்புறம் பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு ப்ளஸ் யூஎஸ்பி போர்டு மட்டும் இருந்தால் போதும், ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். எதனால் வந்து இந்த லோ காஸ்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 40x40 LA 40x40 ஒரிஜினல் ஐசி வந்து 250 ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 500 ரூபா கொடுத்து தான் நீங்கள் வந்து ஐசி வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 700க்கு மேலே போயிடும். அதுவே நீங்கள் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே காஸ்ட்டுக்கு வந்து நம்ம 2.1 வந்து நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இந்த ஐசி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. இந்த போர்டு வந்து ஒரு 2 weeks ஆஃப்டரில் வந்து உங்கள் எல்லாமே வந்துடும், மார்க்கெட்டில் வந்துடும். நீங்கள் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த போர்டு வந்து அவைலபிள். இதோடைய மேக்கிங் அண்டு சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு ஆக்சரிஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. டிஎம்கே ஜாக்கெட்டு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வந்து 3 amps ஹெச்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே சேம் டைம் வந்து போர்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லேயே வந்து லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிளு, இது சப்வூஃபர் கண்ட்ரோலு, இது ட்ரிபிள், இது பேஸு, இது வந்து லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு, இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர் ஜாக்கு, இது வந்து இன்புட் லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குறது. ஆன் போர்ட்லேயே உங்களுக்கு வந்து எல்லா கனெக்ஷன்ஸுமே இதிலே வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணால் ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர் செக்ஷனும் 5 volt ரெகுலேட்டரு எல்லாமே இதிலேயே வரும். நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் எடுத்து அப்படியே கேபினட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 volts கொடுத்துருப்போம். இது வந்து டைரெக்டாக நீங்கள் 12 voltல வேணும் அப்படின்னாலும் ஒரு 6 amps டயோடு போட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வேணுனாலும் ஏசியில் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு டயோடு போட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்காக இந்த போர்டு போட்டிருக்கு. இதோட ரேட் வந்து இப்போ நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 700 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு சப்புமே வந்துடும். இது 12 voltல ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஐசி போர்டு. இதை வந்து நம்ம இந்த கேபினட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ டெஸ்டிங் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். TDA8510 ஆம்பிளிஃபையர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லா வயரிங் கனெக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம ஆம்பிளிஃபையர் வந்து மேக் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஆன்போர்ட்லேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாமே ஆன்போர்ட்லேயே வந்துடும். இதோட சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம்.
இந்த போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் ரெகுலேட்டரு, டேரெக்டாக வந்து ஏசி கொடுக்குற மாதிரி இன்பில்ட் சப்வூஃபர், சப்ரி எல்லாமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. இந்த சவுண்ட் டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 012 3 amps HDA 6 inch சப்வூஃபர் வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதேமாதிரி லெஃப்ட் ரைட் வந்து 6 inch ஸ்பீக்கரும் நம்ம ரன் பண்ண முடியும். உங்களுக்கு வெரி காம்பேக்ட் ப்ரைஸில் வந்து நம்ம 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். எல்லாம் வந்து நீங்கள் ஹை காஸ்ட் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம லோ காஸ்ட்டுக்கு போனதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா 40/40 ஒரிஜினல் ஐஸ் வந்து 250 rupees ஆயிடுச்சு. நீங்கள் பெர் சேனலுக்கு வந்து 250 ரெடி பண்ணி நீங்கள் அதை ஸ்டீரியோவை தான் கேட்க முடியும். நம்ம அதே காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட் சப்வூஃபரோட நல்ல ரிசல்ட்டோடு நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ரெடி பண்ணோம். இதோட சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பவர் ஆம்பிளிஃபையர் வந்து ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு சவுண்ட் டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து நீங்கள் 12 வோல்ட் டிசிலையும் வந்து வண்டி செட்டுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் 3 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு வேணுங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனிமேல் போடக்கூடிய வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.